குழந்தைகளே, உபாகமம் புத்தகத்துல முதல்ல மோசே தன் ஜனங்களுக்கு கடைசியாக பெரிய உரை பேசுறாரு. அப்போ அவங்க எல்லாம் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போறதுக்கு ரெடியா நின்னாங்க. மோசே சொல்லுறார், நீங்க எல்லோரும் மறக்காம நினைவு வைத்துக்கோங்க, தேவன் உங்களை எகிப்துல இருந்து எப்படி காப்பாத்தினார், சிவப்புக்கடலை எப்படி பிரிச்சார், வனாந்தரத்துல தேவன் உங்களை தினமும் மன்னா தண்ணீர் கொடுக்க காத்துக்கொண்டார். ஆனா சில நேரம் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிக்காம புலம்பினீங்க. அதனால பழைய தலைமுறை முழுக்க வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போக முடியல. இப்போ நீங்க தான் அடுத்த தலைமுறை. உங்களோட பிள்ளைகளோட கூட தேவன் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போறீங்க. ஆனா நினைவு வச்சுக்கோங்க, தேவனை மட்டும் நம்பி நடப்பீங்கன்னா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க தேவனோட வார்த்தையை மறக்காம இருக்கணும். சிலைகள் விக்கிரகங்களைச் செய்யக்கூடாது. தேவனே ஒரே தேவன், அவரை உன் இருதயம் முழுவதும் நேசிக்கணும். நம்முடைய தேவன் ஒருவரே, அவர் சக்தி மிக்கவர். அவர் நம்மை ஒருபோதும் விட்டுடமாட்டார். தேவன் எப்போவும் காப்பாத்துறார். தேவனை மட்டும் நம்பணும். சிலை விக்கிரகங்களை பின்பற்றக்கூடாது. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும்.